கடன் தொல்லை, எதிரி தொல்லை, பணப்பிரச்சனை, கடன் தொல்லை, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஒரு கல் உப்பு பரிகாரத்தை எளிமையாக செய்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 5 ரூபா நாணயம், வெத்தலை பாக்கு வச்சு 2 விரலி மஞ்சளை 2 அது மேலே வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு எப்பயுமே மகாலட்சுமி என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. வாசலில் ஒரு சின்ன பேப்பரில் கல் உப்பையும் அதோட ஒரு மிளகாயும் ஒரு கறிக்கட்டை கிடைக்கலைன்னா ஏதாவது ஒரு கருப்பு நிறத்தில் உள்ள துணியையும் வச்சு முடிஞ்சு முன் வாசலில் உள்ள கதவில் கட்டி விட்டீங்க. போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ நம்ம கடன் தொல்லை, எதிரி தொல்லை, பணப்பிரச்சனை, கடன் தொல்லை, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு ஒரு கல் உப்பு பரிகாரத்தை எளிமையாக செய்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக கல் உப்பு பரிகாரம்னு எத்தனையோ வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த கல் உப்பை எதுக்காக நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய அந்த நெகட்டிவிட்டியை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பொதுவாக கல் உப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நவக்கிரகங்களில் சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த சந்திரனுடைய பவர் எப்பயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் கடல் பொங்கி வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அங்கேருந்து தான் நம்ம கடல் நீர்லேருந்து தான் அந்த உப்பை தயார் பண்ணுறாங்க. அதாவது உப்பை தரையில் விடுவாங்க, அது உப்பு வளர்ந்து அதை அறுத்து அதை உப்பாக கொண்டு வராங்க. அப்போ அந்த உப்பை நாம் பரிகாரமாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய்களெல்லாம் நம்ம எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இப்போ கல் உப்பு, அந்த கல் உப்பை எப்படி செய்கிறோம்? பெரும்பாலும் கல் உப்பை மண் கலயத்தில் வச்சு பழகுங்க. பிளாஸ்டிக் டப்பில் வைக்கிறத காட்டிலும், இரும்பு பாத்திரங்கள் வைக்கிறத காட்டிலும், இல்லை வேறு பீங்கான் பாத்திரங்களை வைக்கிறத காட்டிலும். ஏன்னா பீங்கான் பாத்திரம் சில நேரங்களில் கை தவறி கீழே விட்டுட்டு அந்த உப்பு சேரி போனால் அன்னையிலேருந்து நமக்கு பணப்பிரச்சனை வந்துடும். அப்போ அதுக்கு மண் சட்டியை கீழே ஓட்டாலும் உடையத்தானே செய்யும். அப்படின்னா மண் சட்டின்னு தெரிஞ்சு பக்குவமாக எடுப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மண் சட்டியில் வச்சு உப்பு பரிகாரங்களை பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக எப்படி பலன் கொடுக்குங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த கல் உப்பில் என்னென்ன வச்சா நமக்கு பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா கல் உப்பு மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமியை இப்போ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்னா மஞ்சளும் உப்பும் தான் கொண்டு போய் அந்த வீட்டில் வைப்போம். ஏன்? மஞ்சளுங்கிறது மங்களகரம், உப்புங்கிறது அந்த உப்பு எப்படி இருக்கோ உப்பு தவறை உள்ளவரை நீனைன்னு சொல்கிறது. அப்போ இதை நீங்கள் சமையல் அறையில் மண் சட்டியில் உப்பு வச்சு அந்த உப்பை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே அந்த உப்பை மண் கலயத்தில் இருக்கணும். அந்த இடத்துல அந்த உப்பை வச்சு அதன் மேலே வெத்தலை பாக்கு 5 ரூபா நாணயத்தை வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, சமையலே தெரியாத பொம்பளை வச்சு சமைக்கிறது அத்தனையுமே ருசியாக இருக்கும். ஏன்னா அன்னபூரணி அந்த இடத்துல உட்கார்ந்து விடுவாள். மகாலட்சுமியானவள் அன்னபூரணியாக அந்த சமையல் அறையில் உட்கார்ந்து நீங்கள் சமைக்கிறத எவ்வளோ உப்பு போட்டால் ருசிக்கும், எவ்வளோ காரம் போட்டால் ருசிக்கும் அப்படின்னு உங்களை அறியாமலே நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அது சமையல் அறையில் உள்ள பரிகாரம். இதுவே ஃபைனான்சியல். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ட்ரெண்டு என்ன, பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த வாழ்க்கைக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் இதே கல் உப்பை மண் கலயத்தில் பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் வச்சு அதில் 5 ரூபா நாணயம், வெத்தலை பாக்கு வச்சு 2 விரலி மஞ்சளை 2 அது மேலே வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு எப்பயுமே மகாலட்சுமி என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. அதே போல் நாம் பீரோக்குள்ளே ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வர்றோம், நகையை கழட்டி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டு பூஜை அறையில் உள்ள அந்த உப்பு மேலே இந்த நகையை வச்சு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோக்குள்ளே வச்சிங்கன்னா களவு போகாது, அடவு போகாது, எப்பயுமே உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும்.
அப்போ இப்படிப்பட்ட அந்த பரிகாரம் நம்ம கல் உப்பு மூலமாக பண்ணுறோம். சரி, எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் எப்போயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை சத்தம், ஒன்றுமே இல்லை, சாக்கடை தண்ணி போகுது அப்படின்னு ஒரு சண்டை, இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே வராங்கன்னா, கல் உப்பில் நீங்கள் அந்த கிழக்கு மூலையில் உங்கள் சமையல் அறையில் வச்சுருக்கிற அந்த களையத்தில் ஒரு 27 மிளகை ஒரு துணியில் முடிஞ்சு அது மேலே வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதே கல் உப்பை வாசலில் ஒரு சின்ன பேப்பரில் கல் உப்பையும் அதோட ஒரு மிளகாயும் ஒரு கறிக்கட்டை கிடைக்கலைன்னா ஏதாவது ஒரு கருப்பு நிறத்தில் உள்ள துணியையும் வச்சு முடிஞ்சு முன் வாசலில் உள்ள கதவில் கட்டி விட்டிங்கன்னா கண் திருஷ்டி, கண்ணீர், கோளாறு எதுவுமே வராது. இப்படி நம்ம ஒரு உப்பை வச்சு நாமளே எளிமையான பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்தும் பக்கத்து வீட்டு எதிரிகிட்ட இருந்தும் நம்மளுடைய சூழ்நிலைகளை பொருளாதார ரீதியான மேம்பாடுகளை அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலனடைவீங்க. அப்படி நீங்கள் பலனடையும் பட்சத்தில் நீங்கள் அனுபவித்தது மட்டும் பத்தாமல் இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் வளமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்யுங்க. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும்.